ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மனோஜ் லாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட்டுக்கு நம்ம பைக்கு தாங்க எடுத்து வந்திருக்கோம். ஏன்னா நம்ம பைக் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துருச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நம்ம பைக்கில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பைக் சர்வீஸ் பண்ண கொடுத்துருந்தேன். நேற்று நைட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சர்வீஸ் ஆகி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைக்கு திரும்பி கிடச்சிச்சு. இந்த வீடியோவில் பற்றி நம்ம என்னென்ன சொல்கிறோம் போகிறோம் பார்த்தீங்கன்னா பைக்கில் என்னென்ன மாற்றிருக்காங்க, எவ்வளோ காஸ்ட் வந்திருக்கு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக இருக்க போது. நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கில் ஃபஸ்ட்டு என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக தெளிவாக சொல்ல போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைக் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கீச்சுன்னு ஒரு சவுண்டு வரும். அதாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டருமே ஒரு ரிலேவும் பார்த்தீங்கன்னா போயிருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இருக்காதுங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு பார்த்தீங்கன்னா வரவே வராது. அந்த ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்களா, வால்வு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வால்வு பார்த்தீங்கன்னா போயிருச்சு. அந்த வால்வு போனால பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சவுண்டு வந்துட்டு இருந்துச்சு. இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு கீச்சுன்னு சொல்லி ஒரு சவுண்டு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது இல்லவே இல்லை. ஓகேங்க, இப்போ உங்களுக்கு பாருங்க, நான் டாட்டல் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சவுண்டு பார்த்தீங்கன்னா கம்மியாகிடுச்சு. சவுண்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லவே இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ரோடுனால பார்த்தீங்கன்னா இங்கே வண்டி அதிகமாக வந்து போயிட்டுருக்கனால அவங்க கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம சீக்கிரம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாங்க. ஓகே, மூணாவது விஷயமா என்னென்னு மாற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா புது சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அண்டு இன்னொன்று விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஆயில் சீல் எல்லாம் இன்ஜின் ஆயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. நான் நைட் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி இருந்துச்சுங்க. பட் இன்றைக்கி காலையில் எடுத்து ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா திடீர்னு தெரியல என்னடா சொல்கிறேன், திடீர்னு எப்போ மாறும்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. பட்டு நைட் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. பட் ஏர்லி மார்னிங் எடுத்து ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கோட சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டுமாங்களா. சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10,000 ரூபீஸ் வந்துருக்கு. 10,000 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க. 10,000 பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சர்வீஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகினது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கொடுக்கும்போது எவ்வளோ இருந்துச்சுன்னா 10,000 ரூபீஸ்னு சொன்னாங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷாக் ஆகிட்டேன். இன்னும் 10,000 சொல்லிட்டு. பட் அப்புறம் சொன்னாங்க இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றா ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி மாற்றட்டுமான்னு சொல்லி கேட்டாங்க. ஓகேங்க, சேஞ்ச் பண்ணுங்கள் சொல்லி நானும் சொல்லிகிட்டே இருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 வந்துச்சு. செயின்ஸ் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா புது செயின்ஸ் ப்ராக்கெட்டாக போட்டிருக்காங்க. அண்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாற்றும்போது பார்த்தீங்கன்னா 10,000 வரதாங்க செய்யும். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்லி தான். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3,000 to 4,000 ரூபீஸ்க்குள்ள வரும். அண்டு செல்ஃப் மோட்டர் அண்டு ரிலே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு 3,000 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அண்டு வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா வரும். சின்ன ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபீஸ் வருங்க. ஆக்சுவலாக இது ஒரு கரெக்டான ஒரு பில்லு தான் நினைக்கிறேன். பட் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஓகேவா இல்லைன்னு. பட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்ஃபெக்டாக தாங்க இருக்குது. நான் சர்வீஸ் எங்கே விட்டேன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற லட்சுமி பஜாஜில் பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸ் பண்ண விட்டேன். ஓகேங்க, இப்போ பார்த்தா நம்ம லைட்டாக கொஞ்சம் எப்படி இருக்குது சொல்லி ஓட்டுருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, ஓட்டலாங்களா? ஃபஸ்ட் கியர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுதுங்க. செகண்ட் கியர் போட்டிருக்கேங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விண்டு பார்த்தீங்கன்னா இங்கே காற்றுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப காற்றடிக்குது. அதனால் பேசுகிறது பார்த்தீங்கன்னா சுத்தமாக கேட்காதுன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டாப் ஸ்பீட் செக் பண்ணலாம், பட் எனக்கு இப்போ செக் பண்ண வேண்டாம்னு தோணுதுங்க. ஏன்னா நேற்று நைட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அதனால் நான் டாப் ஸ்பீட் இப்போதைக்கு நான் செக் பண்ண மாட்டேன். பட் லைட்டு நம்ம ரைஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது கொஞ்சம் நம்ம ஒரு 100 பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ணி பார்க்கலாங்க.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக போகுது. பட் இன்னும் நம்ம ட்ராக் பண்ணி, அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம டிராஃபிக் செக் பண்ணல. இன்னும் அதிகமாக போகும், ஒரு 125 129 வரைக்கும் போகும். பட் இன்னும் நான் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டிராஃபிக் பார்த்தீங்கன்னா அதிகமாக வண்டி கிட்ட போயிட்டு இருக்கு. நமக்கு ஏதோ இதாகிடும் சொல்லி பயமாக, காற்றும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்குதுங்க. ஆக்சுவலாக அதனால பார்த்தீங்கன்னா டிராஃபிக் செக் பண்ணல. நீங்கள் கொஞ்ச நேரம் போட்டுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் செக் பண்ணிக்கலாம். பட் நேற்று நைட்டு தான் சர்வீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தேன். உடனே அவங்களும் சொன்னாங்க கொஞ்சம் வேகமாக கொண்டு போகாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக போய்க்கோங்க அப்படி சொன்னாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாங் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் கொஞ்சம் இங்கே லோக்கலில் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் எவ்வளோ தூரம் பண்ணோன்னா அடுத்த ஒரு பெரிய ரைடு பார்த்தீங்கன்னா நான் போக போகிறேன். அதுக்கோசம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பைக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு சர்வீஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நான் பைக் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வீடியோ திரும்ப உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.